பயன், அந்த லிங்கம் எந்த ராசியினருக்கு எந்த பலன்களை தரும் மற்றும் நவகிரகங்கள் அந்த லிங்கங்களுக்கு என்ன செய்கிறது என்பதையும் இப்பாடலில் நாம் காண்போம். அருணாச்சலம் என்றாலே அகந்தை தான் அழிந்திடுமே, ஞானமும் பிறந்திடுமே, புத்தியும் தெளிந்திடுமே, சக்தியும் கிடைத்திடுமே. கிரிவல பாதையிலே 8 திக்கும் அஷ்டலிங்கம், என் போன வடிவினிலே காட்சி தரும் அக்னிலிங்கம், திரு அண்ணாமலை என்னும் தலம். சந்திரன் பலம் பெற்ற கிழக்கு திசை லிங்கம் இது, இந்திரன் வழிபட்ட இந்திரலிங்கமாகும். சூரிய சுக்கிரனின் ஆட்சிதனை பெற்றதனால் பெரும் பதவி பட்டம் புகழ் அருளிடும் லிங்கம் அது. ரிஷபதுலா ராசிகளுக்கு கேட்கும் வரம் தந்திடுமே, அக்னி தேவன் அருளாலே கிடைத்திட்ட அக்னிலிங்கம். சந்திர தேவனுக்கு ஈசன் ஜோதி வடிவில் அருளிய லிங்கம். தென்கிழக்கு திசையரசன் சந்திரன் ஆட்சியினால் மனசஞ்சலம் நீங்கிடுமே, மனதெளிவும் அளித்திடும் லிங்கம். சிம்ம ராசிக்கு நல்வாழ்வு அளித்திடும் லிங்கம் இது. தென் திசை உச்சம் பெற்ற யமன் வணங்கிய லிங்கம் இது. தாமரை வடிவினிலே ஈசன் காட்சி தரும் யமலிங்கம். ஆயுள் செல்வம் அளித்திடுமே, மரண பயம் நீக்கிடுமே. விருச்சிக ராசிகளுக்கு வளமளிக்கும் லிங்கம் இது. வருண பகவான் ஆட்சிதனை செய்திட்ட வாயுலிங்கம். ஈசன் வாயுவை ஆட்கொண்ட வாயுலிங்கம் வடமேற்கு திசையிலே அமைந்த லிங்கம். ஏது உச்சம் பெற்றதனால் தன் நோய்கள் தீர்த்திடுமே, இதய சுவாச நலன் அருளிடும் லிங்கம். கடகராசி குறை தீர்க்கும் அற்புத லிங்கம் இது. அஷ்டதிக்க பாலகன் நிறுதி வணங்கிய லிங்கம். பூதராஜ நிறுத்திய லிங்கம் இது. தென்மேற்கு திசை ராகு பகவான் உச்சத்தினால் குழந்தை வரம் அருளும் லிங்கம் இது. மேசராசி வழிபாட்டால் அற்புதங்கள் நடந்திடுமே. வருண பகவானுக்கு நீர்வடிவில் ஈசன் அருளிய அற்புத லிங்கம் வருணலிங்கம் இதுவாகும். மேற்கு திசையில் சனி உச்சம் பெற்றதனால் தீராவினை தீர்க்கும் லிங்கம். மகர கும்ப ராசிகள் வழிபட வேண்டிய லிங்கம். இந்த லிங்கம் வழிபட்டு குபேரன் பெற்றான் பெருநிதியம். வடக்கு திசை குரு பகவான் ஆட்சி செய்வதால் செல்வ செழிப்பு தந்திடும் குபேரலிங்கம். தனுசு மீன ராசிகளுக்கு வழிகாட்டும் குபேரலிங்கம். நந்தி பகவான் வழிபட்ட ஈசான்ய லிங்கம் இது. வடகிழக்கு திசையிலே புதன் நீச்சம் பெற்ற லிங்கம் இது. பூரண அருளை தந்திடும் இது நம் கன்னி ராசிகளுக்கு. அத்துணை லிங்கங்களும் வழிபாடு செய்திடவே, அனைத்தும் பெற்று நீரூடி வாழ்ந்திடலாம் நாம் என்றும். அருணாச்சலம் என்றாலே அகந்தை தான் அழிந்திடுமே, ஞானம் அது பிறந்திடுமே, புத்தியும் தெளிந்திடுமே, சக்தியும் கிடைத்திடுமே, சக்தியும்